அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எட்டு தொகை நூலோட சிறப்பு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். நாங்க பார்க்கலாம். எட்டு தொகை அப்படின்றத நம்ம எண் பெரும் தொகைன்னு சொல்லலாங்க. அடுத்து நற்றிணை. நற்றிணை 400 பாடல்கள் இருக்கிறனால நற்றிணை 400 அண்ட் தூதின் வழிகாட்டின்னு இதை சொல்லுவாங்க. அடுத்து குறுந்தொகை பாருங்கள். குறுந்தொகை நம்ம அடைமொழி தெரியும், நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவோம். அடுத்து குறுந்தொகை 400. இது 400 பாடல்கள் இருக்கிறனால குறுந்தொகை 400ன்னு சொல்லுவோம். அடுத்து பதிற்று பத்துனா இரும்பு கடலைன்னு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குங்க. அடுத்து பரிபாடலை பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல்னு சொல்லலாம். இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் எதுன்னு கேட்டால் பரிபாடல் தான். அடுத்து கலித்தொகை பாருங்கள். களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம் சொல்லுவாங்க. அடுத்து அகநானூறு பாருங்கள். அகப்பாட்டு, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400. அடுத்து புறப்பாட்டு, புறப்பாட்டு, புறம்பு 400, தமிழ் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி. இதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.